இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்து என்னடா பண்ண போகிறீங்க, தென்னை மரத்தில் விழக்கூடிய தட்டி எடுத்து மக்களே நாங்கள் குடிசை போடுறதுக்காக தட்டி பண்ணலாம் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிட்டு ஒரு தட்டி அந்த பக்கம் ஒரு தட்டி சமமாக போட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 ஈக்கி எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பின்ன ஸ்டார்ட் பண்ணாமல் தட்டி ரெடி ஆயிரும் மக்களே. எனக்கெல்லாம் பின்ன தெரியாது, தம்பி நல்லா பின்னியும் அவனை பார்த்து நானும் பின்னலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஈக்கியெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கேன் மக்களே. நானும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 100 தட்டியை போட்டு தொடர்ந்து நம்மளும் சேர்ந்து பின்னலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்காக எல்லா தட்டியும் போட்டாச்சு. தம்பி பண்ணுறதை பார்த்து நானும் ஃபஸ்ட்டு 5 ஈக்கி எடுத்து முடிச்சு போட்டு அப்படி பின்ன ஸ்டார்ட் பண்ணி மக்களே. குடிசை போடுறதுக்காக நாங்கள் தட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. குடிசை எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காளான் வளர்க்குறதுக்கு வந்து குடிசை போட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம். இதை வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் காளான் வளர்ப்பு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். குறைந்த முதலீட்டில் வந்து நம்ம காளான் வளர்ப்பு வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். காளான் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீட்டில் வந்து நீங்கள் காளான் விவசாயம் பண்ணலாம். இதுக்கு அமௌண்ட் வந்து ஹெவியாக படணுன்ற அவசியமே கிடையாது மக்களே. ரொம்ப குறைந்த முதலீட்டில் வந்து நீங்கள் காளான் பிஸ்னஸ் பண்ணலாம். காளான் வளர்ப்பை வந்து ஊக்குவிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து 50% வந்து மானியம் கொடுக்குறாங்க மக்களே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே சேர்ந்து தட்டி பின்ன ஆரம்பிச்சோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ காளான் விதை வாங்கியிருக்கோம். கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நாங்களே வீட்டில் வளர்த்து நாங்களே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளானில் தான் மக்களே காளான் வளர்க்க போகிறோம். ஃபைனலாக நாங்கள் தட்டியும் பின்னி முடிச்சிட்டோம்.